வணக்கம், இது சூப்பர் 60. இந்த செய்திகளில் முதலாவதாக, நாடு முழுவதும் வங்கி சேவை இன்று பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. வாரம் 2 நாட்கள் விடுமுறை வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். நாடு முழுவதும் பொதுத்துறை, தனியார், கூட்டுறவு உள்ளிட்ட வங்கிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் லட்சக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர மாதந்தோறும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் விடுமுறை அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வாரம் 5 நாட்கள் மட்டுமே வேலை என்ற நடைமுறையை அமல்படுத்த வேண்டுமெனவும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை அளிக்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்துடன் மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனால் திட்டமிட்டபடி இன்று நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளன. ஏற்கனவே சனி, ஞாயிறு விடுமுறை மற்றும் குடியரசு தின விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தொடர்ந்து 4வது நாளாக இன்று வங்கி சேவை பாதிக்கும் சூழல் எழுந்துள்ளது. இதனிடையே வங்கி ஊழியர்கள் போராட்டம் காரணமாக வாடிக்கையாளர்களுக்கு சேவை குறைபாடு ஏற்படக்கூடாது என டெல்லியில் நடைபெற்ற நிதித்துறை செயலர் தலைமையிலான அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் படிப்படியாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், தென் மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் கணித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை முதல் வரும் வெள்ளிக்கிழமை வரை வறண்ட வானிலையே நீடிக்கும் என்றும், வரும் 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதி மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று மழைக்கு வாய்ப்பில்லை என்றும், வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் குறைவாகவே இருக்கும் என்றும் கணித்துள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், காட்டுப்பாக்கம், குமணன்சாவடி, மாங்காடு, குன்றத்தூரில் 2வது நாளாக மழை பெய்தது. இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவாலங்காடு, கடம்பத்தூர், காக்கலூர், வேப்பம்பட்டு, தண்டலம், பெரியபாளையம் உள்ளிட்ட இடங்களில் மழை கொட்டி தீர்த்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கோட்டையூர், அரியக்குடி, இழுப்பக்குடி, கோவிலூரில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பத்திரப்பதிவின் போது சம்பந்தப்பட்ட சொத்தின் அசல் ஆவணங்கள் தாக்கல் செய்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்திரப்பதிவில் புதிய விதிகளை சேர்ப்பதற்கான சட்ட மசோதாவை அமைச்சர் மூர்த்தி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருந்தார். இந்த மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய நிலையில் அதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தற்போது ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி இனி எந்தவொரு சொத்தையும் விற்பனை செய்யவோ அல்லது தானமாக வழங்கவோ அந்த சொத்தின் அசல் ஆவணம் கண்டிப்பாக தாக்கல் செய்யப்பட வேண்டும். இதற்கு முன்பு அசல் ஆவணம் தொலைந்துவிட்டதாக பொய்யாக புகார் அளித்தும், நகல் ஆவணங்களை வைத்தும் முறைகேடாக சொத்து பதிவுகள் நடப்பதாக புகார்கள் எழுந்தன. தற்போது பொய் தகவல்களை அளிப்பவர்களுக்கும் உடந்தையாக இருக்கும் அதிகாரிகளுக்கும் 3 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க இந்த சட்டம் வழிவகை செய்துள்ளது. அதே நேரம் அரசு அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் நிலங்களை மாற்றும் போது இதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்றத்தின் மூலம் சொத்து விற்பனை, குடும்பத்திற்குள் நடக்கும் பாக பிரிவினையின் போது 1 வருடம் மட்டும் அசல் இருந்தால் போதுமானது. மூதாதையர் சொத்துக்கு மூலப்பத்திரம் இல்லையெனில் வருவாய்த்துறையின் பட்டா சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் என்றும், அசல் ஆவணங்கள் தொலைந்து போயிருந்தால் காவல்துறையில் புகார் அளித்து கண்டறிய முடியவில்லை என்ற சான்றிதழ் பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அட்டாரி வாகா எல்லையில் கொடியிறக்க நிகழ்ச்சியில் வீரர்கள் மிடுக்குடன் நடைபோட்டனர். இந்தியாவின் 77வது குடியரசு தின கொண்டாட்டத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையான அட்டாரி வாகா எல்லையில் நேற்று மாலை பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளுடன் கொடியிறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இருசக்கர வாகனங்களில் அசாத்தியமாக சாகசம் செய்த வீரர்களின் கரங்களில் தேசிய கொடியும் ராணுவ கொடிகளும் பட்டொடி வீசி பறந்தன.
இதையடுத்து கொடி இறக்கும் பொழுது இந்திய ராணுவ வீரர்கள் மிடுக்குடன் வீறு நடை போட்டு அரங்கை அதிர வைத்தனர். தேசபக்தி முழக்கங்களுடன் கரவொலி எழுப்பி கொடி இறக்கும் நிகழ்வை பொதுமக்கள் உணர்ச்சி பொங்க கண்டுகளித்தனர். அட்டாரி வாகா எல்லையில் கொடியிறக்க நிகழ்ச்சியின் போது ராணுவத்தில் உள்ள நாய்கள் செய்த சாகசங்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தின. கயிற்றில் நடந்தும் வாகனத்தில் இருந்து தாவி குதித்து துல்லியமாக இலக்கை பிடித்தும் நாய்கள் கவனம் ஈர்த்தன. ராணுவ வீராங்கனைகள் துல்லியமாக துப்பாக்கிகளை சுழற்றியது பார்வையாளர்களை சிலிப்படைய செய்தது. பாரம்பரிய கலைகளில் சளைத்தவர்கள் அல்ல என்பதையும் ராணுவ வீரர்கள் பறைசாற்றினர். ரவுடி வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் கைதான மற்றொரு ரவுடி அழகுராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். மதுரையைச் சேர்ந்த ரவுடி வெள்ளைக்காளியை கடந்த 24ஆம் தேதி வழக்கு விசாரணைக்காக புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் பின்னர் சென்னைக்கு வாகனத்தில் அழைத்து சென்று கொண்டிருந்தனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே வாகனத்தை நிறுத்தி ஹோட்டலில் உணவருந்தினர். அப்போது அங்கு 2 கார்களில் வந்த 15க்கும் மேற்பட்டோர் அடங்கிய கும்பல் உணவகத்தின் மீது அடுத்தடுத்து 6 பெட்ரோல் குண்டுகளை வீசி வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயன்றது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் 5 தனிப்படைகள் அமைத்து விசாரித்து வரும் நிலையில் அழகுராஜா என்ற ரவுடியை நேற்று மாலை கைது செய்தனர். விசாரணையில் வெள்ளைக்காளி மீது தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்திய ஆயுதங்களை விருமந்துறை அருகே உள்ள வனப்பகுதியில் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து வனப்பகுதியில் பதுக்கி வைத்திருந்த ஆயுதத்தை எடுக்க அழைத்து சென்றபோது காவலர்கள் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்கியதாக கூறப்படுகிறது. உதவி ஆய்வாளர் சங்கரை அழகுராஜா அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோட முயன்றதாக காவல்துறை கூறியுள்ளது. உடனடியாக காவல் ஆய்வாளர் நந்தகுமார் துப்பாக்கியால் சுட்டதில் தலையில் பலத்த காயமடைந்து அழகுராஜா உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்த உதவி ஆய்வாளர் சங்கர் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு இன்று வெளியாக உள்ளது. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே கடந்த 2007ஆம் ஆண்டு தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்கியது. ஆனால் பல்வேறு காரணங்களால் 2013ஆம் ஆண்டு இந்த பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்ட நிலையில் 2022ஆம் ஆண்டு இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கியது. இந்த நிலையில் ஐரோப்பிய யூனியன் இந்தியா இடையேயான உச்சி மாநாடு டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் வான் டெர் லேயன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். அப்போது ஐரோப்பிய யூனியன் இந்தியா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக ஐரோப்பியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்கள் மீதான வரி 110 விழுக்காட்டில் இருந்து 40 விழுக்காடாக குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி வோக்ஸ்வேகன், மெர்சிடிஸ் பென்ஸ் மற்றும் BMW போன்ற கார்களின் விலை குறைய வாய்ப்புள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட இந்த ஒப்பந்தம் மூலம் இரு நாடுகளுக்கு இடையே முதலீடுகள் எளிதாகும், வேலைவாய்ப்புகள் பெருகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி அமித்ஷாவால் திணிக்கப்பட்ட கூட்டணி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். நடக்கவிருக்கும் தேர்தல் என்டிஏ மற்றும் தமிழ்நாட்டிற்கு இடையிலான போட்டி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை அருகே செங்கிப்பட்டியில் திமுக மகளிர் அணியின் டெல்டா மண்டல மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினுக்கு திமுக மகளிர் அணியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் வரவிருக்கும் தேர்தல் யாருக்கும் போட்டி என்று விளக்கம் அளித்தார். நடக்க போற தேர்தல் என்டிஏ வெர்சஸ் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையாது. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்றாலே தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்மையா உழைக்கிற, தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு போராடுகிற திமுக தான். அதிமுக பாஜக கூட்டணி அமித்ஷாவால் திணிக்கப்பட்ட கூட்டணி என்றும் முதலமைச்சர் கூறினார். தோற்ற கூட்டணியை புதுப்பிச்சுட்டு அதுக்கு பில்டப் கொடுத்திருக்காங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே இடி, ஐடி, சிபிஐன்னு ஏதோ ஒரு வகையில பாஜக கிட்ட சிக்கி
அந்த வாஷிங் மிஷின் தங்களையும் விடுக்காதா என்ற நப்பாசையில கையை கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணி மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி, அமித்ஷா அவர்களால் திணிக்கப்பட்ட கூட்டணி. எத்தனை எட்டப்பில் வந்தாலும் கெட் அவுட் தான் என்றும் முதலமைச்சர் கூறினார். பொய் பேசும் பிரதமராக நரேந்திர மோடி இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பழைய கண்டென்ட்டை பேசிவிட்டு புதிய கண்டென்ட்டை பிரதமர் கொடுத்திருக்கிறார் என்றார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. பெண்களான நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். ஓட்டடப்பா இன்றின் ஏன் மணிப்பூர் மக்களை காப்பாற்றவில்லை என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். 3 ஆண்டுகளாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு மணிப்பூர்ல. இத்தனைக்கு ஒன்றியத்தை ஆள்றது, மணிப்பூரை ஆண்டது பாஜக தான். ஆனா அவங்க டபுள் இன்ஜின் ஓட்டின டப்பா இன்ஜின் மணிப்பூர் மக்களை ஏன் காப்பாத்தல? இந்த மாநாட்டில் முதலமைச்சருக்கு வீரவாள் பரிசளிக்கப்பட்டது. கனிமொழி, உதயநிதி ஆகியோருக்கும் வீரவாளை அமைச்சர் கே. நேரு வழங்கினார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனும் தேமுதிக பொருளாளர் சுதீஷும் சந்தித்து பேசியது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் தேமுதிக எந்த கூட்டணிக்கு செல்கிறது என்ற கேள்வி நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் பங்கேற்ற நைனா நாகேந்திரனும் சுதீஷும் சுமார் 10 நிமிடங்கள் பேசினர். அப்போது பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் மற்றும் பாஜக தமிழக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் ஆகியோர் உடனிருந்தனர். எனினும் இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் சுதீஷ் சென்றார். ஆனால் சுதீஷுடன் அரசியல் பேசவில்லை என்று நைனா நாகேந்திரன் மறுத்துள்ளார். ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தின் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய கல்லூரி நண்பர் அவர்கள், அதனுடைய அடிப்படையில் நாங்கள் பேசிக்கொண்டோமே தவிர இது நாங்கள் எதிலும் அரசியல் பேசவே இல்லை. முன்னதாக சுதீஷ் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபாலுடன் பேசினார். ரங்கநாதர் கோயிலில் தை தேரோட்ட திருவிழாவின் 4ஆம் நாளில் நம்பெருமாள் தங்ககருட வாகனத்தில் எழுந்தருளினார். இந்த கோயிலின் தை தேரோட்ட திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் நம்பெருமாள் பல்வேறு வாகனங்களில் புறப்பட்டு வீதியுலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 4வது நாளில் நம்பெருமாள் ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து ரங்கவிலாச மண்டபத்தில் காட்சியளித்தார். 4 உத்தர வீதிகளிலும் கோயில் யானைகள், குதிரைகள் வலம் வந்தன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை அருகே சேற்றிலிருந்து மீட்கப்பட்ட யானை உடல்நலம் தேறிய நிலையில் மதுக்கரை வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் குப்பனூர் பகுதியில் தோட்டத்துக்குள் புகுந்த வயது முதிர்ந்த பெண் யானை ஆழமான சேற்றில் சிக்கி தவித்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் பொக்லைன் இயந்திரம் மூலம் யானையை மீட்கும் பணியை தொடங்கினர். சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானை மீட்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். சோர்வாக இருந்த யானைக்கு நீர்ச்சத்து உணவுகள் வழங்கப்பட்டன. அதன் பின்னர் வனத்துறையினரால் யானை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தது. உடல்நலம் தேறிய யானை மதுக்கரை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கரசமங்கலம் கிராமத்தில் எருதுவிடும் விழாவில் காளைகள் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த காட்சிகள் தான் இவை. 77வது குடியரசு தினத்தை ஒட்டி நடைபெற்ற இந்த விழாவில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான ஆந்திராவின் சித்தூர் பகுதியிலிருந்தும் சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. காளைகள் ஓடும்போது சாலையின் இருபுறமும் நின்று இளைஞர்கள் உற்சாகம் முழக்கமிட்டனர். காளைகள் முட்டியதில் சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. காளைகள் ஓடும் பாதையில் நின்று வழிமறித்த இளைஞர்கள் மீது காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி கலைத்தனர். குறிப்பிட்ட இலக்கினை மிக குறைந்த நேரத்தில் கடந்த
அந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சமும், இரண்டாம் பரிசாக 75,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்பட்டன. இதேபோன்று சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே செல்லப்பிள்ளை குட்டை மற்றும் காமாண்டப்பட்டியில் எருதாட்டம் களை கட்டியது. 50க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் இதில் களத்தில் நின்று விளையாடிய காளை உரிமையாளர்களுக்கும் காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. டெல்லியில் நடந்த குடியரசு தின விழாவில் ஜல்லிக்கட்டு காளை உருவத்துடன் தமிழ்நாடு அரசின் ஊர்தி இடம்பெற்றது. டெல்லி குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தியும் இடம்பெற்றது. வடமையின் மந்திரம் சுயசார்பு இந்தியா என்ற கருப்பொருளில் அலங்கார ஊர்தி கடமை பாதையில் வலம் வந்தது. தமிழ்நாடு ஊர்தியின் இருபுறமும் பரதநாட்டிய கலைஞர்கள் மற்றும் வீரமங்கைகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். And now to Tamil Nadu, the mantra of prosperity, self-reliant India. அலங்கார ஊர்தியின் முன்பகுதியில் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரர் இடம்பெற்றிருந்த நிலையில் மையப்பகுதியில் மின்வாகன உற்பத்தியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணியில் உள்ளதை குறிக்கும் காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. பின்பகுதியில் நிலையான வளர்ச்சி மற்றும் பசுமை தொழில்நுட்பத்தை விளக்கும் காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. தொடர்ந்து கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசு துறைகளின் சார்பில் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு நடைபெற்றன. குடியரசு தினத்தையொட்டி டெல்லி கடமை பாதையில் வந்தே மாதரம் பாடலின் 150 ஆண்டுகள் என்ற கருப்பொருளின் கீழ் அணிவகுப்பு நடைபெற்றது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கவச வாகனங்கள், ஏவுகணை அமைப்பு, பீரங்கிகள் உள்ளிட்ட பல்வேறு நவீன ரக வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து வந்தன. ஆபரேஷன் சிந்தூரில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் மாதிரிகளும் குடியரசு தின விழாவில் அணிவகுத்தன. துப்பாக்கி பொருத்தப்பட்ட ரோபோ நாய்கள் அணிவகுத்து வந்தது பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. கடற்படையின் போர்க்கப்பல் மாதிரிகள் அணிவகுப்பை தொடர்ந்து விமானப்படை சார்பில் ரஃபேல், மிக்-29, சுகோய், ஜாகுவார் ரக போர் விமானங்களின் சாகசங்கள் நடைபெற்றன. 2 ரஃபேல் விமானங்கள் மணிக்கு 900 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்ததை கண்டு பார்வையாளர்கள் மெய்சிலிர்த்தனர். पद के ऊपर से एक रफेल 900 किलोमीटर प्रति घंटे की रफ्तार से वायु विचरण करता हुआ उड़ान भर रहे हैं ग्रुप कैप्टन अमित गेहानी, जोधपुर से उड़ान भरी है. Aircraft doing series of rolls for Nabha Sprisham. CRPF மற்றும் சாஸ்திரா சீமாபால் ஆகிய படைப்பிரிவுகளைச் சேர்ந்த வீராங்கனைகள் இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களின் கலாச்சார நடனங்கள் நடைபெற்றன. டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் 3வது வரிசையில் அமர வைக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான புகைப்படத்தை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் எம்பியுமான ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா, தாழ்வு மனப்பான்மையால் பாதிக்கப்பட்டுள்ள பாஜக அரசின் விரக்தியை இது வெளிப்படுத்துவதாக விமர்சித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷெஹ்சாத் பூனவல்லா, விதிகளின்படியே இருவருக்குமான இருக்கைகளை குடியரசுத் தலைவரின் செயலகம் ஒதுக்கியிருப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். ராகுல் காந்திக்கு பின்னால் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அமர்ந்திருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் 2014ஆம் ஆண்டில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியின் புகைப்படத்தை பகிர்ந்துள்ள காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், எதிர்க்கட்சித் தலைவராக இல்லாத போதும் LK அத்வானிக்கு முன்வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நெறிமுறைகளின்படி குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர்கள், துணை பிரதமர், தலைமை நீதிபதி, சபாநாயகர், மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், முன்னாள் பிரதமர்களை தொடர்ந்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர்கள் முன்னுரிமை அடிப்படையில் 7வது இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவை அச்சுறுத்திய பனிப்புயலால் சுமார் 18 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் முன்னெப்போதும் இல்லாத அளவாக தெற்கு ராக்கி மலைத்தொடர் தொடங்கி நியூ இங்கிலாந்து வரை கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. அந்நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் பனிப்புயலில் சிக்கி 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 19,000த்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. வாஷிங்டன் DC உள்பட 20 மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. ஒக்லஹோமா மாகாணத்தின் பல பகுதிகள் வெண்பனியால் மூடப்பட்டுள்ளன.
போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் ஊழியர்கள் சாலைகளை சீரமைத்து வருகின்றனர். நியூஜெர்சி மாகாணத்தை பனிப்புயல் புரட்டி போட்ட நிலையில் மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது. அமெரிக்காவை சக்தி வாய்ந்த பனிப்புயல் தாக்கிய நிலையில் நியூயார்க்கில் புகழ்பெற்ற டைம்ஸ் சதுக்கத்தில் பனிப்பொழிவால் வெண்மை நிறமாக மாறிய காட்சிகள்தான் இவை. வரலாறு காணாத பனிப்புயல் தாக்கத்தால் நியூயார்க்கில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. தற்காலிக முகாம்கள் திறக்கப்பட்டுள்ளன. சாலைகளை சீரமைக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிக்காக தேசிய காவல் படையினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக மாகாண ஆளுநர் கேத்தி ஹோச்சுல் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக்கில் கனமழையால் சாலைகள் துண்டிக்கப்பட்ட காட்சிகளே இவை. அந்நாட்டு தலைநகர் மப்புட்டோவில் பெய்த மழையால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பின. மப்புட்டோவில் இருந்து அந்நாட்டின் தெற்கு மாகாணங்களுக்கு செல்லும் வழியில் உள்ள ஆற்றில் கனமழையால் வெள்ளம் ஏற்பட்டது. இதில் அந்த வழியில் உள்ள சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. சாலை உடைந்த பகுதி கடல் போல காட்சியளிக்கும் நிலையில் தலைநகரிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் பணி பாதிக்கப்பட்டது. அந்த பாதையின் ஒரு பக்கத்தில் வாகனங்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. காயத்திலிருந்து முழுமையாக மீண்டு வராத நிலையில் திலக் வர்மா இந்திய அணிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட இந்திய கிரிக்கெட் வீரர் திலக் வர்மா நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரின் கடைசி 2 போட்டிகளிலும் விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி 3 ஒருநாள் போட்டிகள் 5 T20 போட்டிகளை கொண்ட தொடர்களில் விளையாடி வருகிறது. இதில் விளையாடும் இந்திய T20 அணியில் இடம்பெற்றிருந்த நட்சத்திர வீரர் திலக் வர்மாவுக்கு விஜய் ஹசாரே தொடரில் விளையாடிய போது காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதால் நியூசிலாந்திற்கு எதிரான T20 தொடரின் முதல் 3 போட்டிகளில் திலக் வர்மா பங்கேற்க மாட்டார் என்று BCCI அறிவித்தது. அவருக்கு பதிலாக அணியில் ஸ்ரேயஸ் ஐயர் சேர்க்கப்பட்டார். இதற்கிடையில் மற்ற வீரர்களுடன் திலக் வர்மா உடற்பயிற்சி மேற்கொள்ளும் வீடியோக்கள் வெளியான நிலையில் விரைவில் அவர் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் உடல்நிலை இன்னும் முழுமையாக குணமடையாததால் கடைசி 2 T20 போட்டிகளிலும் திலக் வர்மா விளையாட மாட்டார் என்று BCCI தெரிவித்துள்ளது. எனவே ஸ்ரேயஸ் ஐயரே அந்த போட்டிகளில் களமிறங்க உள்ளார். வரும் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பைக்கான பயிற்சி போட்டியில் திலக் வர்மா பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் 15 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குஜராத் மாநிலம் வதோதரா மைதானத்தில் நடைபெற்ற 16வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின. டாஸ் வென்ற RCB பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஹெய்லே மேத்யூஸ், சஜீவன் சஜனா ஆகியோர் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். சஜனா 7 ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் மேத்யூஸுடன் நாட் ஸ்கைவர் ஜோடி சேர்ந்து அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். மேத்யூஸ் 39 பந்துகளில் 56 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்ததை அடுத்து மறுமுனையில் நாட் ஸ்கைவர் 57 பந்துகளில் ஒரு சிக்ஸர் 17 பவுண்டரிகளுடன் சதம் விளாசினார். இதன் மூலம் பெண்களுக்கான பிரீமியர் லீகில் சதம் விளாசிய முதல் வீராங்கனை என்ற உலக சாதனையை படைத்தார். மும்பை இந்தியன்ஸ் 20 ஓவரில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 199 ரன்கள் குவித்த நிலையில் 200 என்ற இலக்குடன் RCB களம் இறங்கியது. ஸ்மிருதி மந்தனா 18 ரன்களில் ஆட்டமிழக்க ரிச்சா கோஷ் 50 பந்துகளில் 90 ரன்கள் விளாசி ஆட்டமிழக்காமல் இருந்தார். இருப்பினும் 20 ஓவர்களின் முடிவில் 184 ரன்கள் மட்டுமே சேர்த்த RCB தோல்வியை தழுவியது. வடநாட்டு அரசியலில் திருப்பம் நேரும் என ரஜினிகாந்த் தன்னிடம் கூறியதாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார்.
நடிகர் ரஜினிகாந்த் தனது இல்லத்துக்கு வந்து ஆலோசனை நடத்தியது குறித்து வைரமுத்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் அடித்துக் கொண்டாடும் அரசியல் வெள்ளம், சாய்த்துவிட்டு ஓடும் சமூக புயல் ஆகிய இரண்டையும் அரை நூற்றாண்டாக கடந்து தனது இடத்தை ஒருவர் தக்க வைத்துக் கொள்வது ஜாதகத்தால் ஆவதல்ல, சாமர்த்தியத்தால் ஆவது என ரஜினி குறித்து குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் நிகழ்கால வெப்ப அரசியல் குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் ஒவ்வொரு தரவிலும் அவருக்குள்ள ஆழமும் தெளிவும் உண்மையும் தனது ஆர்வத்தை தூண்டியதாகவும் வைரமுத்து பதிவிட்டுள்ளார். மேலும் வடநாட்டு அரசியலில் நேரப்போவதாக நம்பப்படும் ஒரு திருப்பம் குறித்து ரஜினிகாந்த் சொன்னபோது அதனை தாம் நிமிர்ந்து உட்கார்ந்து கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அடுத்த 2 ஆண்டுக்கான அவரது திரைப்பயண திட்டம் குறித்து விவாதித்ததாகவும் 2027 ரஜினி ரசிகர்களுக்கு கொண்டாட்ட ஆண்டாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ள வைரமுத்து, ரஜினிகாந்திடம் முதிர்ச்சி தெரிகிறது, முதுமை தெரியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகத்தை ஜனவரி 31ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். கழுகு பார்வை காட்சியில் தென்னந்தோப்பிற்கு இடையே பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் திறப்பு விழாவிற்கு தயாராகி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் மத்திய தொல்லியல் துறையின் சார்பில் 3வது கட்ட அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் தமிழக தொல்லியல் துறை தொடர்ச்சியாக தற்போது வரை 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் 45,000த்திற்கும் மேற்பட்ட பண்டைய தமிழர்களின் தொல்லியல் ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதனிடையே கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் 2018ஆம் ஆண்டில் 18 கோடி ரூபாய் செலவில் கீழடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் அகழாய்வு நடந்த பகுதிகளை திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்ற தமிழக அரசு 17.80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கட்டுமான பணிகளை மேற்கொண்டது. 5,914 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. அகழாய்வு இடங்களில் உள்ள உரை கிணறுகள், பானைகள், செங்கல் கட்டுமானங்கள், ஓடுகள், அரைகலன்கள் உள்ளிட்ட பழங்கால பொருட்களை கண்ணாடி அறையில் இருந்து பார்வையிடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஜனவரி 31ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்க உள்ளார். சுகாதாரம் குறித்து பள்ளி மாணவர்கள் நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்திய காட்சிகள் தான் இவை. சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த குறும்பப்பட்டியில் 77வது குடியரசு தின விழாவை ஒட்டி சுகாதாரம் மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் 2500 மாணவர்கள் ஒன்றிணைந்து செல்போன்களை பயன்படுத்த மாட்டோம் என உறுதிமொழி எடுத்தனர். தொடர்ந்து சுகாதாரம் குறித்து நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மாணவர்களின் விழிப்புணர்வை அங்கீகரித்து ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்புகள் சான்றிதழ்களை வழங்கின. சேலத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த சொகுசு கார் திடீரென்று தீப்பிடித்து எரிந்த பதபதைக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை. சித்தனூர் பகுதியைச் சேர்ந்த அனீஷ் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க தனது குடும்பத்தினருடன் சொகுசு காரில் கந்தம்பட்டிக்கு சென்றார். பொருட்களை வாங்கிக் கொண்டு அருகே உள்ள பங்கில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு வீட்டிற்கு திரும்பினார். அப்போது எதிர்பாராத விதமாக காரின் முன்பகுதியிலிருந்து புகை வெளியேறியுள்ளது. இதனை அறிந்த அனீஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் காரில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறினர். சற்று நேரத்தில் காரில் தீப்பற்றி கொழுந்துவிட்டு முழுமையாக எரிந்தது. இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சேத்துப்பட்டு சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரின் என்ஜினில் இருந்து புகை வெளியேறியதால் அதில் பயணித்த 4 பேர் உடனடியாக வெளியேறினர். பின்னர் காரில் தீப்பிடித்து மளமளவென பரவி எரிந்தது. தீயணைப்புத்துறையினர் விரைந்து தீயை அணைத்த போதிலும் கார் முழுவதுமாக எரிந்து சேதமானது. வழக்கமாக தாய்மாமன் சீர் என்றால் நகைகள், புத்தாடைகள், பித்தளை மற்றும் வெள்ளி பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் என ஊரே வியக்கும் அளவுக்கு இருக்கும். ஆனால் புதுச்சேரியில் நடந்ததோ புதுமை. புதுச்சேரி வில்லியனூரில் சிவக்குமார் தனலட்சுமி தம்பதியின் மகள் அனுப்பிரதாவின் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. அப்போது அனுப்பிரதாவின் தாய்மாமன் ஐயனார் வித்தியாசமான முறையில் சீர்வரிசை செய்தார். தனது மருமகளுக்காக 480 பாரம்பரிய நெல் ரகங்களை சீராக கொடுத்து அசத்தினார். இதனை கண்டு அங்கிருந்த உறவினர்கள் வியப்படைந்தனர். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 480 ரகங்களை பார்க்குறவங்க எல்லாருமே வியப்பாக இருக்காங்க. இது ஒரு புது முயற்சி. வேளாண் கண்காட்சியில் மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட இதுபோன்ற நெல் ரகங்களை சுப நிகழ்ச்சியில் கண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக விழாவில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். பாரம்பரிய நெல் ரகங்களை சீர்வரிசையாக வழங்கிய ஐயனார் கடந்த மாதம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சிகரம் விருதை சமூக சேவைக்காக வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆளுநர் ஆர்.என். ரவியின் தேநீர் விருந்தில் அமைச்சர்கள் பங்கேற்காத நிலையில் தலைமைச் செயலாளர், பொறுப்பு டிஜிபி ஆகியோர் பங்கேற்றனர். குடியரசு தினத்தையொட்டி தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அளித்த தேநீர் விருந்தை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் புறக்கணித்த நிலையில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டன. கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய தேநீர் விருந்தில் தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய சமூக செயற்பாட்டாளர்களுக்கு விருதுகளையும் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஆளுநர் ரவி பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து மக்கள் மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்வகை உணவுகள் அனைவருக்கும் பரிமாறப்பட்டன. இந்த தேநீர் விருந்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வைகை செல்வன், வளர்மதி, பெஞ்சமின், மாநிலங்களவை எம்பி தனபால், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக அன்புமணி தரப்பு எம்எல்ஏ சதாசிவம், தேமுதிக சார்பில் பொருளாளர் எல்.கே. சுதீஷ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பங்கேற்காத நிலையில் தலைமைச் செயலாளர், பொறுப்பு டிஜிபி ஆகியோர் பங்கேற்றனர். இதேபோல புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் காங்கிரஸ், திமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை. பாஜகவின் முரட்டு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி விளங்குவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெற்ற திமுக மகளிரணி மாநாட்டில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், புது அடிமைகள் வந்தாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று சூளுரைத்தார். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுனது யாரு? ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள். திரு மோடி அவர்களே, மைக்குன்னு நினைச்சு நீங்க கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. முரட்டு பக்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு தொண்டர் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமைய நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, பாஜகவின் டபுள் இன்ஜின் ஆட்சி என்பது காலாவதியான ஆட்சி என்று விமர்சித்தார். வரும் பொழுதெல்லாம் டபுள் என்ஜின் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்ல என்ஜினுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த என்ஜின் என்னைக்குமே வேலை செய்ய அது என்ஜினா தான் இருக்கு, ரிப்பேர் மாடல் என்ஜினா தான் இருக்கு. நம்முடைய பிரதமர் எலெக்ஷன் சீசனுக்கான ஒரு டூரிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தான் நம்முடைய பிரதமர். மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் அதிமுக பெயரை ஒருமுறை கூட பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிடாதது குறித்து கனிமொழி எம்பி விமர்சித்தார். பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. காங்கிரஸ் குறித்து மதுரை வடக்கு தொகுதி திமுக எம்எல்ஏ தளபதி தெரிவித்த கருத்துதான் இது. மதுரை மாநகரில் திமுக சார்பில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய திமுக எம்எல்ஏ தளபதி, ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை எழுப்பிய காங்கிரஸ் தலைவர்களை கடுமையாக சாடினார். காங்கிரஸ் நண்பர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. நானே பேரை சொல்றேன், மாணிக்கத்தாவர் இருக்காரு, ஜோதிமணின்னு அவங்க எம்பி ஆயிட்டாங்க. அதனால இந்த வரவே எம்எல்ஏ ஆகலைன்னு சொல்லி அதுல பங்கு வேணும், இதுல பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்தவங்களுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. தொடர்ந்து பேசிய அவர், இந்தியா கூட்டணி வலுவாக இருக்க திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் தான் காரணம் என்றார். மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின், இரண்டாவது மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், நாங்க 3 பேர் தான் மெயினா இருந்து இந்த இந்தியா கூட்டணியை காப்பாத்தி இருக்கோம். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. திமுக எம்எல்ஏ தளபதியின் இந்த பேச்சு கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூத் கமிட்டி போடக்கூட ஆட்கள் இல்லாத கட்சி காங்கிரஸ் என்று திமுக எம்எல்ஏ கோ தளபதி விமர்சித்திருந்த நிலையில், அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்க வேண்டும் என காங்கிரஸ் தேசிய தலைமையிடம் கோரிக்கை வைக்க இருப்பதாகவும், தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். அதேபோல காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து பொதுவெளியில் அவமதிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது என பதிவிட்டுள்ள காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, கூட்டணி
கூட்டணி தர்மத்திற்காகவும் முதலமைச்சர் அண்ணனுக்காகவும் அனுசரித்து போவதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே மணப்பாறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் கூட்டணி அடிமை கூட்டணி இல்லை என்றார். சில கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தை ஒருவர் சொல்வாராயானால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கு. பட் அது நாங்க ஒன்றும் அடிமை கூட்டணி கிடையாதுல்ல. ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டுள்ளது. பிளாக் டிக்கெட்டை தடுக்க முடியாதவரால் ஊழலை எப்படி ஒழிக்க முடியும் என விஜய் குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சாடியுள்ள நிலையில் விஜய் வாயால் வடை சுடுவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். ஊழல் ஒழிப்புங்கிறீங்களா? நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை விட்டு தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபா 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா? அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் இருக்கு? முதல்ல வெளியில வாங்க சார். வாயிலே அல்வா கொடுப்பாங்க, வாயிலே வடை சுடுறாங்க. விஜய் என்ன சொல்றாருன்னு நினைக்கிறாங்க. எங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்குங்கண்ணா, எந்த வீட்டில் இருக்கு, எத்தனை வீட்டில் ஒரு போய் நுழைஞ்சு பார்த்தாரு, எப்படி கணக்கு எடுத்தாரு, சென்சஸ் எப்படி எடுத்தாரு? சும்மா சொல்றது அந்த பில்டப் தான். இப்ப கதாநாயகனா இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. இப்ப கூடுதல் சக்தி அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை. ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். தம்பி விஜய் அவர்கள் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணம் இருந்தது என்றால், நான் விஜய் ஒரு ஜீரோ மாதிரி, இப்ப ஜீரோன்னு சொல்லல, விஜய் ஒரு ஜீரோ மாதிரி. ஜீரோ தனியா இருந்தா வேல்யூ கிடையாது. ஆனா அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தா வேல்யூ. 1 கிராம் தங்கத்தின் விலை முதல் முறையாக 15,000 ரூபாயை தாண்டியுள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 1,20,000 ரூபாயை கடந்துள்ளது. அண்மை காலமாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 14,750 ரூபாயாக இருந்த நிலையில் திங்கட்கிழமை 275 ரூபாய் உயர்ந்து 15,025 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2,200 ரூபாய் உயர்ந்து 1,20,200 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களில் 1 சவரன் தங்கத்தின் விலை 13,960 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. நடப்பாண்டு தொடக்கத்தில் 1 சவரன் தங்கத்தின் விலை 99,520 ரூபாயாக இருந்த நிலையில் 26 நாட்களில் 20,680 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளி விலை 10 ரூபாய் உயர்ந்து 375 ரூபாய்க்கும் 1 கிலோ 3,75,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளான அதிர்ச்சி காட்சிகளே இவை. நாமக்கல் மாவட்டம் குருசாமிபாளையத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரபாபு. இவர் தனது மனைவி சுகந்தியுடன் திருச்செங்கோட்டிலிருந்து குருசாமிபாளையம் நோக்கி தனது காரில் பயணித்துள்ளார். நல்லாம்பாளையம் அருகே சென்று கொண்டிருந்த போது அவரது கார் திடீரென நிலை தடுமாறியது. அப்போது சாலையின் வலதுபுறம் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. அதில் தம்பதியர் லேசான காயங்களுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். விபத்தில் கார் பலமாக சேதமடைந்த நிலையில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பத்ரிநாத் கேதார்நாத் கோவில்களில் வழிபாடு செய்ய இந்துக்களை மட்டுமே அனுமதிப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள பத்ரிநாத் கேதார்நாத் உள்ளிட்ட கோவில்களை பத்ரிநாத் கேதார்நாத் கோவில் குழு நிர்வகித்து வருகிறது. திங்கட்கிழமை நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் பத்ரிநாத் கேதார்நாத் கோவில்களில் இந்துக்களை மட்டுமே அனுமதிப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கோவில் குழு தலைவர் ஹேமந்த் திவேதி உறுதி செய்துள்ளார். இது தொடர்பான முடிவு விரைவில் நடைபெறவிருக்கும் கோவிலின் நிர்வாக குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் என தெரிகிறது. இதனிடையே குளிர்காலத்தையொட்டி மூடப்பட்ட பத்ரிநாத் கோவில் பக்தர்களின் தரிசனத்திற்காக ஏப்ரல் 23ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் வடக்கு பகுதியை பனிப்பொழிவு முற்றிலுமாக முடக்கிய காட்சிகளே இவை. அந்நாட்டின் ஹொகைடோ பகுதியில் வரலாறு காணாத பனிப்பொழிவு ஏற்பட்டது. -6 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அங்கு கடுமையான குளிர் நிலவி வருகிறது. இந்நிலையில் அங்குள்ள சாலைகளில் சுமார் 1 மீட்டர் உயரத்திற்கு பனிக்கட்டிகள் கொட்டி கிடக்கின்றன. பல்வேறு இடங்களில் வீடுகள், கடைகளுக்கு முன் கொட்டி கிடக்கும் பனிக்கட்டிகளால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.
பனிப்பொழிவு காரணமாக அங்கு 100க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் அங்குள்ள நியூ சிட்டோஸ் விமான நிலையத்தில் பல விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டதால் 7000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் விமான நிலையத்திலேயே தங்கும் நிலை ஏற்பட்டது. கனடாவின் டொரண்டோ நகரில் பனிப்புயல் தாக்கத்தால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. அமெரிக்காவை தாக்கிய பனிப்புயல் தென்கிழக்கு கனடா நோக்கி நகர்ந்தது. இதனால் டொரண்டோ உள்ளிட்ட நகரங்களில் பனிமழை கொட்டி வருகிறது. குறிப்பாக டொரண்டோ நகரில் 61 சென்டிமீட்டர் அளவுக்கு பனிமழை பொழிந்தது. இதன் காரணமாக சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் பனி சூழ்ந்து காணப்படுகின்றன. கியூபெக் புறநகர் பகுதியில் 10,000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் தடைப்பட்டது. விமானம் மற்றும் சாலை போக்குவரத்தும் முடங்கியது. இதேபோன்று ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது. நூரம்பர்க் நகரில் 0 டிகிரி வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதனால் கடுங்குளிர் வீசுவதால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். சாலை போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் தொழிற்சாலை ஊழியரின் தவறால் அழுவது போல உருவாக்கப்பட்ட இந்த குதிரை பொம்மைகள் தான் தற்பொழுது சீன சந்தையில் அதிரடியாக விற்பனையாகி வருகின்றன. சீனாவைச் சேர்ந்த ஈவு சர்வதேச வணிக மையத்தில் அழும் குதிரை பொம்மை விற்பனைக்கு வந்துள்ளது. நடப்பு சீன சந்திர ஆண்டின் விலங்காக குதிரையை சீன ஜோதிடம் குறிப்பிட்டுள்ளது. எனவே குதிரை பொம்மைகளை தயாரித்து விற்க முடிவு செய்யப்பட்டது. அந்த குதிரை பொம்மைகளை தயாரித்த தொழிற்சாலையின் ஊழியர் ஒருவர் குதிரை சிரிப்பது போல அல்லாமல் அழுவது போல தவறாக உருவாக்கினார். இந்த பொம்மைகள் விற்பனைக்கு வந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பெரும் வரவேற்பை பெற்றது. பரபரப்பான வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த பொம்மைகள் இருப்பதாக வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். ஆஸ்திரேலிய தினத்தையொட்டி அந்நாட்டு தலைநகரில் தேசிய கொடி, பழங்குடியின மக்களின் கொடி, தொரஸ் நீரிணை தீவுகளின் கொடி ஆகியவை ஏற்றப்பட்டன. பிரிட்டன் குடியேறிகள் முதன்முறையாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்த நாள் அந்த நாட்டில் ஆஸ்திரேலிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சிட்னியில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்நிலையில் சிட்னியில் பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக பிரம்மாண்ட பேரணி நடந்தது. ஹெட் பூங்காவில் கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் பழங்குடியின மக்கள் மீதான வன்முறைகளை எதிர்த்து முழக்கமிட்டனர். இதனை படையெடுப்பு நாள் என்று குறிப்பிட வேண்டும் என்றும் தேசிய நாளை வேறு தினத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கிரிக்கெட் ஜாம்பவான் பிராட்மேன் பயன்படுத்திய தொப்பி ஒன்று சுமார் 4.25 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டு ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கிரிக்கெட் உலகம் இதுவரை கண்ட தலைசிறந்த வீரர்களுள் ஒருவரானவர் ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் டான் பிராட்மேன். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 99.94 என்ற இமாலய சராசரி ரன்களை வைத்துள்ள இவரது சாதனை அசைக்க முடியாத ஒன்றாக பல ஆண்டுகளாக தொடர்கிறது. பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரரான இவர் 1947ஆம் ஆண்டில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடிய போது பயன்படுத்திய தொப்பி ஏலத்திற்கு வந்தது. அதனை நபர் ஒருவர் சுமார் 4.25 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துள்ளார். இதன் மூலம் அதிக தொகைக்கு ஏலம் போன பிராட்மேன் தொப்பிகளுள் இது முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்த தொப்பியை இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சகோனிக்கு பிராட்மேன் பரிசளித்திருந்தார். அதனை அவரது குடும்பத்தார் சுமார் 70 ஆண்டுகளாக பாதுகாத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. எனினும் அதிக தொகைக்கு ஏலம் போனவற்றின் பட்டியலில் 2020ஆம் ஆண்டு சுமார் 9.25 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்ட ஷான் வானின் தொப்பியே இன்று முதலிடத்தில் உள்ளது. தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது மாளிகையில் விருந்தளித்து உபசரித்தார். இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி, சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், JP நட்டா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகியோர் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் மோடியை மரியாதை
மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். முன்னதாக குடியரசு தின விழாவில் ராகுல் காந்திக்கு பின்வரிசையில் இருக்கை ஒதுக்கியதாக காங்கிரஸ் குற்றஞ்சாட்டியிருந்த நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த விருந்தில் கார்கே மற்றும் ராகுல் பங்கேற்றது கவனிக்கத்தக்கது. பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வான சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கோடி குறித்து விமர்சனம் செய்த காங்கிரஸ் கட்சியை ஜோஹோ நிறுவனர் கடுமையாக சாடியுள்ளார். காமக்கோடிக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டதை கேலி செய்யும் வகையில் கேரள காங்கிரஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது. அதில் கோமியம் குறித்து அயராது ஆராய்ச்சி மேற்கொண்டு அதனை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு செல்லும் அவரது முயற்சியை தேசம் அங்கீகரிப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு பதிவிட்டுள்ளார். நாட்டின் சிறந்த தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநராகவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்திலும் இருக்கும் காமக்கோடி பத்மஸ்ரீ விருதுக்கு மிகவும் தகுதியானவர் எனவும் ஸ்ரீதர் வேம்பு பதிவிட்டுள்ளார். கோமியம் மற்றும் சாணத்தில் இருக்கும் நுண்ணுயிரிகள் மனிதர்களுக்கு உதவிகரமாக இருக்க வாய்ப்பிருப்பதால் காமக்கோடியின் ஆராய்ச்சிகளுக்கு எப்போதும் ஆதரவு அளிப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார். கோமியம் தொடர்பான ஆராய்ச்சிகள் தேவையற்றது என நினைப்பது காலனித்துவ அடிமைத்தன மனநிலை என்றும், என்றைக்காவது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இதுகுறித்து ஆய்வு முடிவுகளை வெளியிட்டால் அதனை அடிமை மனநிலை கொண்டவர்கள் உண்மை என கொண்டாடுவார்கள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் கோமியத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்துள்ள ஸ்ரீதர் வேம்பு தனது நிறுவனத்தின் மூலம் இதுகுறித்து ஆராய்ச்சி நடத்தாதது ஏன் என கேரள காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் மாற்றுக் கட்சியிலிருந்து 10,000 பேர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சமீபத்தில் திமுகவில் சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இது இணைப்பு விழாவா மாநாடா என கேள்வி எழுவதாக கூறினார். மேலும் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டபோது வைத்திலிங்கம் சோர்வாக இருந்ததாக முதலமைச்சர் கூறினார். அதிமுக கட்சி என்பது உடைந்து அது சின்ன பின்னமாகி இருந்த நிலையில் அப்பொழுது அவர் சட்டமன்றத்தில் வந்து அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை நான் பார்ப்பேன். அவர் முகத்தில் ஒரு சோர்வு இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்ததை விட வைத்திலிங்கத்தின் பணி சிறப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். சுயமரியாதையோடு நாம் இருக்க முடியலையே, சுயமரியாதையோடு நாம் பணியாற்ற முடிய என்ற ஏக்கம் அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறது. என்ன அவர் கொஞ்சம் லேட்டாக வந்து சேர்ந்திருக்கிறார். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக பணியாற்ற போகிறார். திமுகவினர் தேர்தல் பணிகளை தீவிரமாக செய்ய வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். இப்படி ஏதோ நாட்டுக்காக மண்ணுக்காக உயிரை கொடுப்போம்னு சொன்னா கூட பரவாயில்ல. எனக்கு ஓட்டு போடலனாக்க நான் விஷத்தை கொடுப்பேன்னு சொல்றேன். அது பொம்பளை ஆளுங்க சொல்லுதுன்னு கூட ரொம்ப பயமா இருக்குல்ல. வீட்டுல சமைச்சு போறதுல ஏதாவது சேர்த்து கொடுத்துருவாங்களோங்கிற அச்சம் எல்லாம் வருது இல்ல. விஜய் மாதிரியான ஆட்கள் இந்த பாஜகனுடைய இந்த சூழ்ச்சி வலைக்குள்ள விழுந்துருவாங்களோங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் குறித்தும் விஜயின் தொண்டர்கள் குறித்தும் நடிகரும் முக்குலத்தோர் புலிப்படை அமைப்பின் தலைவருமான கருணாஸ் தெரிவித்த கருத்துக்களை இவை. சிவகாசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் திமுக கூட்டணியில் சீட் கொடுத்தால் போட்டியிடுவேன் என்றார். எனக்கு சீட்டு கொடுத்தா என்ன தவிர போட்டிடுறதுக்கு எங்கிட்ட ஆள் இல்லையா? சீட்டு வாங்குறது பெருசு இல்ல, நின்று ஜெயிக்கணும்ல. சீட்டு கொடுத்தாக்கா போட்டி போடுவேன், கொடுக்கலனாலும் மற்றவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவேன். பாஜக எந்த விதத்திலும் தமிழ்நாட்டிற்குள் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் கருணாஸ் கூறினார்.